இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 20/2/2026 இன்றைய நாள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாசத்திலே 8ஆம் நாள். இன்னைக்கு சுபயோகம் சுபதினம். திருமணம், புதுமனை புகுதல், புது வீடு துவங்குதல், கல்யாண காரியங்களிலே பேசுவது, ஜாதக பரிவர்த்தனை, பெயர் சூட்டுதல், எல்லா விஷயமும் பண்ணலாம். இன்னைக்கு நல்ல சுபமான நாள். இது எல்லாமே அமிர்த யோகத்தினுடைய நாளினுடைய எஃபெக்ட் இருக்கும். இன்னைக்கு திதி பேரு திருதியை திதின்னு பேரு. மாலை 3:53 வரைக்கும் இருக்கும். அப்புறம் பின் சதுர்த்தி திதி வந்துவிடும். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே சனி பகவான் இருப்பார். சாயங்காலம் 9:19 வரைக்கும் உத்திரட்டாதி. பின்பு ரேவதி நட்சத்திரம் வந்துடும். புதனுடைய நட்சத்திரம், அதுக்கு அதிதேவதையும் சனி பகவான். இப்படி நிறைய காரியங்கள்லாம் சனி பகவான் சேர்ந்து இருந்தா நிலைத்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள். ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் யமகண்டம், 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலமும் வெள்ளம் பரிகாரம் செய்வது நல்லது. கும்பம் லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:38 வினாழிகள் 6:33 இன்றைக்கு சூரிய உதயம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனால மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே புதுசா சிலைகள் எல்லாம் வைப்பது, ஹோமங்கள் செய்வது, வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்வது. அதுபோல திருதியை அப்படிங்கிறது சங்கீதம் கற்றுக்கொள்வது, சகல விதமான சித்திரங்களை கற்றுக்கொள்வது, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, கிரகப்பிரவேசம் பண்றது, இதெல்லாம் நல்லதா அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், ஸ்திரமானது, பலவிதமான நல்ல காரியங்கள் செய்யலாம். மகர ராசி நண்பர்களே, சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் மற்றும் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள போகக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசிநாதனுடைய டச்சில் தான் இருக்கிறார். அதனால எல்லா விதத்திலும் உழைப்பிலே, தொழிலிலே முன்னேற்றங்கள், வியாபாரத்திலே நல்ல பாராட்டுதல்கள், உங்களுடைய உழைப்புக்கான ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று பலரால பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை. நீங்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில 10 பேரை பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும். அப்போ உங்களை கூப்பிட்டு, சார் இவரை பாருங்க, இவர் இப்படிலாம் டைவர்சிஃபைடா இருக்கிறாரு பாருங்க அப்படின்லாம் சொல்லி உங்களை கொஞ்சம் உயர்த்தி பேசுவது உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை காலையிலேயே சிவனை மனதில் நினைத்து கொண்டு நீங்க செய்யக்கூடிய பூஜைகள் வெற்றிகரமாக அமையும். வாழ்க வளத்துடன்.